அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், மூலம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னும் குறிப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சுக்கிரன். 2ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி ரிஷப சுக்கிரன். இதில் பிறந்த நீங்கள் சமயோஜிதமாக நடந்துக்குவீங்க. எப்போதும் மலர்ந்த முகத்தோடு காணப்படுவீங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. புது புது ரகங்களில் டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கி குவிப்பீங்க. அதுக்கேற்ற வசதியும் உங்களுக்கு வந்து சேரும். எதிரிகளை கூட நீங்கள் மன்னித்து ஏற்றுக்குவீங்க. உறவினர்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பீங்க. பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கட்டுவீங்க. படிப்பில் முதலாவதாக இருப்பீங்க. மற்றவர்களுக்கு அளவுக்கு அதிகமான இரக்கம் கட்டுவீங்க. தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் கூட சுயமாக உழைத்து மேலும் சொத்து சேர்ப்பீங்க. பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து நடப்பீங்க. வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. மேலும் மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி புதன். சிறந்த கல்வி அறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களை எளிதில் நம்பிட மாட்டீங்க. அதே போல் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதையே நீங்கள் செய்வீங்க. வாதம் செய்கிறதுல வல்லவங்களாக இருப்பீங்க. எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மனோ தத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களின் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுல சாமர்த்தியமாக இருப்பீங்க. சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு நீங்கள் ஆளாவீங்க. உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லையோடு தான் அவங்களோட நீங்கள் உறவாடுவீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு இருப்பீங்க. மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் ஏற்பட செய்வீங்க. மற்றும் மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கான குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் பாதத்துக்கான நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி குரு, நவாம்ச அதிபதி சந்திரன். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன். எப்போதுமே சிரித்த முகத்தோட அமைதியின் உருவமாக இருப்பீங்க. நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. எந்த விஷயத்திலுமே தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பல துறைகளிலும் தேர்ந்த அறிவு பெற்றிருப்பீங்க. அரசியலில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. மற்றவர்களை சுலபத்தில் நம்பிட மாட்டீங்க. அதிகார பதவியில் அமரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். எப்போவுமே சமாதானமாக இருக்கவே விரும்புவீங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் 2ல் 1 பார்த்துடுவீங்க. செல்வம் சேர்ப்பதிலையும் செல்வாக்கோடு இருக்கிறதுலையும் நீங்கள் துடிப்பாக இருப்பீங்க. இயக்கங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். தாயிடம் அதிகம் அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பீங்க. பிள்ளைகளை அரவணைத்து செல்வீங்க. அதனால் அவர்களும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடந்துக்க மாட்டாங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர். நீங்கள் அழிய வேண்டிய நவரத்தினம் வைடூரியம். வழிபட வேண்டிய தலங்கள் பிள்ளையார்பட்டி, நாமக்கல். மேலும் அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலனை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்க்கை உண்டாகியிருக்கு. 2ஆம் இடத்துல அதிக கிரக சேர்க்கை இருக்கிறதால பொருளாதாரத்தில் தன்னிறைவு உண்டாகும். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வந்து சேரும். பொருள் கடனும் பிறவி கடனும் தீரப்போகுது. ஆன்ம பலம் பெருக போகுது. வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடங்கள், விரயங்கள் சீராக போகுது. புதிய நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. உங்களுக்கு புதிய நட்புகளால் சந்தோஷம் உண்டாகும். புதிய நிலம், வீடு வாங்கும் யோகம் உண்டாகி இருக்கு. சுப காரியங்கள், சுப விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வெளியூருக்கு வேலை மாறுதல் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. நீங்கள் பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாக போகுது. முன்னோர்களின் சொத்துக்களை வம்சாவளியாக பயன்படுத்துறதுல நிலவிய சர்ச்சைகள்லாம் இந்த வாரம் சீராக போகுது. கை மறதியாக வச்ச நகை கிடைக்க போகுது. புதிய எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தை மாதம் பெண் தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு மேலும் சிறப்பை உண்டாக்கும்.
மேலும் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும். வீண் செலவுகளும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தோன்றலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்ட உறவினர்கள்லாம் தங்கள் தவறை புரிஞ்சுக்கிட்டு வழியே வந்து உறவை பாராட்டுவாங்க. தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க போகுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகம் உங்களுக்கு தரும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நீங்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்போதும் போல இருக்கும். விற்பனையை அதிகரிக்கிறதுல பணியாளர்கள் நல்ல முறையிலையும் ஒத்துழைப்பை தருவாங்க. உங்களுக்கு சக வியாபாரிகளோட இணக்கமான சூழலையும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதால சிரமம், செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவுமே இருக்காது. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர். மேலும் இந்த வாரம் மிக உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் கடுமையான நிலை உண்டாகும். சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக இடமாற்றங்கள் கூட உண்டாகலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியத்தில் தாமதமான உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் மறைந்து லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் அக்கறையாக ஈடுபடலாம். நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் நீங்க போகுது. பிள்ளைகளால் மனசாந்தி உண்டாக போகுது. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழலை இருக்க போகுது. பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வழித்தடம் அமைக்க போறீங்க. வியாபாரத்தை பெருக்க ஏற்ற நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் உண்டாக போகுது. பிள்ளைகளால் நன்மை உண்டாக போகுது. பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்க போகுது. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மேன்மைக்காக நீங்கள் பணத்தை சேகரிக்கிறதுல ரொம்பவே அக்கறை செலுத்தணும். கலைத்துறையினர் எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்து பிரமிப்படைய போகிறாங்க. புதிய முதலீடுகளில் ரொம்ப நிதானத்தோடு இறங்கணும் நீங்கள். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதால கோவில் திருப்பணிக்கு பண உதவி செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு உண்டாகும். மேலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் அதிக நிதானத்தோடு செயல்படணும். புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யணும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்கால தேவையில் கவனம் செலுத்தணும். பண விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 21. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. சந்திராஷ்டமம் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மேலும் இந்த வாரம் எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாக போகுது. புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களால் நன்மையும் ஏற்பட போகுது. சுப செலவுகள் இருக்கும். பண வரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவாங்க. அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட போகிறீங்க. தொழில் வியாபாரம் மிதமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கூட கைக்கு வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெற போகிறீங்க. சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களது செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எல்லோரிடமும் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற போகிறீங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள்லாம் அடைய போகுது. பூர்வீக சொத்துக்களில் உள்ள வில்லங்கம் இந்த வாரம் நீங்க போகுது. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டமெல்லாம் நிறைவேற போகுது. சரக்குகளை நல்ல விலைக்கு விற்க போகிறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வாரம் கூட போகுது. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணங்கள்லாம் கைகூட போகுது. பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர போகிறாங்க. இளைஞர்கள் தகுதிக்கேற்ப புதிய பதவிகள்லாம் அடைய போகிறாங்க. புத்திர பாக்கியத்தை அடைய போகிறீங்க. மேலும் சங்கர நாராயணரை நீங்கள் வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும். பாக்கிய கேதுவால தெய்வ அருளும் பெரிய மனிதர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க போகுது. மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் அடைய போகிறீங்க.
உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்க போகுது. தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலைப்பளுவை சந்திக்க போகிறாங்க. பங்குதாரர்களிடம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள்லாம் இந்த வாரம் தள்ளி போக போகுது. வீண் சச்சரவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்திடம் கெடுபிடியை சந்திக்க போறீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிஞ்சு நடந்துக்குவாங்க. சக ஊழியர்களை அனுசரித்து நீங்க போகணும், அதுதான் நல்லது. பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவை. மேலும் லாபாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்க போகுது. எடுத்த வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக போகுது. வர வேண்டிய பணம் வந்து சேரும். தம்பதிகள் இணக்கமான நிலை உண்டாகும். மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் திறமைகள் வெளிப்பட போகுதுங்க. எதுலேயுமே எந்த இடத்துலையுமே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராடுவீங்க. நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. ஏற்ற இறக்கமான பொருளாதாரத்திலிருந்து பாதிப்புகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக விலக போகுது. புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடிக்கிட்டு இருந்தவங்களாம் எதிர்பார்த்த மாற்றத்தை காண போகிறாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரதால அலுவலக சூழல்களில் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜ நிலை உருவாகும். மேலும் உங்கள் பாக்கியாதிபதி தன குடும்பஸ்தானத்திலும் சகாயஸ்தானத்திலும் சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். மேலும் நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதி கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.